உட்காரு. என் மலரு இப்ப எதுக்கு தேவையில்லாம தரன்னு இழுத்துட்டு வந்தியா என்னங்க? ஹலோ மேடம், என்ன ஆச்சு உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் டே காலேஜ் எப்படி இருக்குன்ட்டு கேட்டோம்னா அமைதியா இருக்க. நல்லா தான் இருந்துச்சு, இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருந்துச்சு, யார் என்கிட்ட பேசுவாங்களோ இல்லையான்ட்டு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பொண்ணு கொஞ்சம் பேசினா, அவ்வளோதான். வேற ஒன்றும் இல்லை. ஏதாவது இருந்தால் தானே உன்கிட்ட சொல்ல முடியும். ஒரே ஒரு பொண்ணு, அவளா வந்து உன்கிட்ட பேசினாளா இல்லை நீ போய் பேசுனியா? நான் தான் போய் பேசினேன். அப்பா அதே மாதிரி எல்லார்கிட்டையும் பேசி பழக வேண்டியனே. அது எப்படி உடனே எல்லார்கிட்டையும் பேசி பழக முடியும்? அவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க? என் கிட்டத்துல இருந்தா, அதனால ஹாய் சொன்னேன். அவளும் அதுக்கப்புறம் ஹாய் சொன்னா. நீ என்ன ஏதுன்ட்டு கேட்டா. அதுக்கப்புறம் நான் என்னை பற்றி சொன்னேன். அவளும் அவளை பற்றி சொன்னா. அதுக்கப்புறம் உங்கள் பேர் என்னன்னு கேட்டா. நானும் பேர் சொன்னேன். அவ்வளோதான். நீ என்ன இன்டர்வியூக்கா போயிருக்க? அவளை போய் இன்டர்வியூ எடுத்துட்டு வந்திருக்க. என்ன மலர் நீ இப்படி பேசுற? பின்ன என்ன பூமாரி, நீ காலேஜ் போயிருக்க, அங்கே போய் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் ஹாய் மட்டும் சொன்னதோட நிப்பாட்டிக்கோ. உன் சொந்த கதை சோக கதையெல்லாம் அங்கே எதுக்கு சொன்ன? சும்மா தான் சொன்னேன். அவ வேற என்ன நீங்க என்ன யாதுன்ட்டு கேட்டா, அதனால சொன்னேன். அவகிட்ட மட்டும் தான் சொன்னியா இல்லை வேற யார்கிட்ட இல்லாம சொன்னியா? இல்ல, பஸ் ஸ்டாப்ல ஒரு பையன் நின்னான், அவன்கிட்டயும் சொன்னேன். ஏய், ஏன் இப்படி தத்தி மாதிரி இருக்க? இன்னொரு வாட்டி என்ன அப்படி சொல்லாத, எனக்கு கோவம் வரும் சொல்லிட்டேன். பின்ன வேற எப்படி சொல்றதா? உன் சொந்த கதையை எதுக்கு வெளியே உள்ள ஆட்கள்கிட்ட சொன்ன? அவன் யாரு என்னன்ட்டு உனக்கு தெரியுமா? அவனும் எங்க காலேஜ்லாம் படிக்கிறான், ரொம்ப ஹெல்ப் பண்ண தெரியுமா? அவனை பத்தி அப்படியெல்லாம் பேசாத. ஹெல்ப் பண்ணா சரி, அதோட விட்டுற வேண்டினே. அவன்கிட்ட எதுக்கு உன் சொந்த கதையை சொன்ன? டிவோர்ஸ் ஆன வர சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். ஏன் பூ மாதிரி இப்படி இருக்க? நாளைக்கு அதை வச்சு உன்னை ஓட்டுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஓட்ட மாட்டாங்க, அவன் ரொம்ப நல்ல பையன். லூசா நீ? அதெல்லாம் அவன் யார்கிட்டயும் சொல்ல மாட்டான். அவன்கிட்ட சொல்லல, நான் சொல்லி தான் சொன்னேன். இந்த விஷயத்தை பற்றி நீ யார்கிட்டையும் ஷேர் பண்ணக்கூடாது, நான் உன்கிட்ட மட்டும்தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. அவனும் ஓகே, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேனே சொல்லிட்டான். அவன் யார்கிட்டையும் சொல்லலாம் மாட்டான். அந்த பொண்ணுக்கிட்டையும் நான் அப்படி தான் சொன்னேன், நீ யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடாத அப்படின்னுட்டு. அவளும் சொல்லிட்டான், அக்கா நான் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்ல மாட்டேன்க்கா அப்படின்ட்டு சொல்லிட்டா. ஓஹோ, சொல்ல மாட்டேன்னு சொன்னா சொல்லவே மாட்டாங்கன்னு நினைக்கிறியோ? ஆமா, சொல்ல மாட்டான்னு சொன்னாங்க, அப்ப சொல்லவே மாட்டாங்க. இதுக்குள்ள அந்த நியூஸ் காலேஜ் ஃபுல்லா பரவிக்கும். ஏன் பூ மாதிரி இப்படி இருக்க? சே, உன்கிட்ட நான் முதல்ல சொல்லாம விட்டுட்டேன், உன் பர்சனல் விஷயத்தை பத்தி காலேஜ்ல யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதன்ட்டு. ஒரு நாள் தான் நீ அவங்கள பாத்துருக்க, அதுக்குள்ள நீ எப்படி நம்புற? என்ன மாதிரி சொல்ற? இங்க பாரு பூமாரி, ஒரு நாள்ல உனக்கு ஃப்ரெண்டா இருக்காங்க, அவ்வளவுதான். நாளைக்கு அவங்களுக்கு உனக்கு பிடிக்காம கூட போகலாம், ஒன்னு கூட அவங்களுக்கு பிடிக்காம போகலாம், புரியுதா? அந்த டயத்தில் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கிட்டையும் எல்லாரும் ஷேர் பண்ணிடுவாங்க. நீ ஏன் இப்படி இருக்க? அதுக்கப்புறம் காலேஜ் ஃபுல்லாக உன் விஷயம் தெரிஞ்சிரும். சரி, இப்போ என்ன தெரிஞ்சா என்ன, விடு. அதை எப்படி விட முடியும்? லூசா நீ? ஒரே திட்டாத மலர், கடுப்பாகுது. நானும் முதல்ல சொன்னேன்ல, எனக்கு இந்த மாதிரி காலேஜ்லாம் செட் ஆகாதுன்ட்டு. நீ தான் தேவையில்லாம அங்கே போய் படி அங்கே போய் படின்னு. இப்போ என்னன்னு பார்த்தா திட்டிகிட்டே இருக்கப்பா. பின்ன உன்னை திட்டாம கொஞ்சமா செய்வாங்க? காலேஜில் போய் ஒழுங்காக படின்னு அனுப்பி வச்சா உன் சொந்த கதை சோக கதையெல்லாம் அங்கே இருக்கவங்கள்ட்ட எல்லாம் ஷேர் பண்ணியிருக்க. என்ன ஆள் வந்து நீ சேர்ந்த? இப்போ என்ன, இனிமே என் சொந்த கதை சோக கதையை நான் யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, அவ்வளோதானே? சொல்லலை சரியா? இனிமே நான் யாருக்கிட்டையுமே என் சொந்த கதையை சொல்ல மாட்டேன், ஓகே? அதான் சொல்லிட்டியே 2 பேர்கிட்ட. இந்நேரம் காலேஜில் எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். நாளைக்கு நீ போனோன்னே என்ன பண்ணுவாங்க தெரியுமா? டிவோர்ஸ் ஆகிற பொண்ணு வர்றாங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பிரச்சனை இல்லையா உனக்கு? என்ன மலர் சொல்ற? ஆமாம், அப்படிதான் சொல்லுவாங்க. ஐயோ மலர், உண்மையிலே அப்படியே சொல்லுவாங்க? ஆமாம், அப்படிதான் சொல்லுவாங்க. காலேஜ் பற்றி தெரியாமல் இருக்க பத்தியா நீ? இங்கே பாரு, ஒரு நாள் பார்க்குற ஆட்கிட்ட எல்லாம் எல்லாரையும் ஷேர் பண்ணக்கூடாது. இல்லை மலர். சரி விடு, அதான் சொல்லிட்டீல. அதுக்கப்புறம் வர்றதா நீயே இது பண்ணிக்கோ. அதனால தான் கூப்பிட்டு கேட்குறேன், நீ இன்னைக்கு என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்ட்டு. சரி, வேற என்ன நடந்துச்சு? அப்புறமா மேம் வந்தாங்க. அப்புறம் எல்லாரோட நேம் அட்ரஸ்லாம் கேட்டாங்க. நாங்கள் எல்லாருமே சொன்னோம், என்னோட நேம் ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னு கூட சொன்னாங்க. சரி, மேம் நல்லா பேசுனாங்களா? மேம் மட்டும்தான் வந்தாங்களா? மேம் மட்டும்தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப படிக்க வேண்டியது எல்லாமே சொன்னாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பலாம் லெசன்லாம் எடுக்க மாட்டாங்க காலேஜில், அப்படி கூட சொன்னாங்க. ஸ்கூல் மாதிரிலாம் இருக்காது, நீங்கள்லாம் ஸ்கூல் படிச்சுட்டு வந்ததுனால உங்களுக்கு இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. ஆனால் நிறைய பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்களாக தான் இருக்காங்க என்னை விட. உன்னை விட அதிகமாக யாருமே இல்லைன்னு நினைக்கிறியா? எனக்கு பார்க்குறதுக்கு அப்படிதான் தெரிஞ்சுது. யாருமே என்னோட கம்மி வயசு இல்லை, நான் தான் சீனியர் நினைக்கிறேன். உன்கிட்ட யாராவது சொன்னாங்க எல்லாருக்கும் உன்னோட கம்மி வயசுன்னு? யாரும் சொல்லலை, நான் பார்த்த வர சொல்கிறேன். இதே மாதிரி தான் உன்னை பற்றியும் அவங்க எல்லாரும் நினைப்பாங்க, நீ சின்ன பொண்ணுன்ட்டு. இப்போ நீ எல்லா விஷயத்தையும் போய் அவங்க எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேன். இனிமேல் எப்படி உடனே ட்ரீட் பண்ண போகிறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை பூமாரி.
ஐயோ மலர், இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்படியெல்லாம் நடக்கும்னு எனக்கு என்ன தெரியவா செய்யும்? எல்லாருமே எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுவாங்கன்னு தான் நான் நினச்சேன். இப்படியெல்லாம் காலேஜில் ஒருத்தவங்க கிட்ட ஒருத்தவங்க பேசக்கூட மாட்டாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது மலர். இதெல்லாம் நீ முன்னாடி எனக்கு சொல்லியிருக்கலாம்ல. நீ சொல்லியிருந்தா நான் யார்கிட்டையும் எதையும் ஷேர் பண்ணியிருக்கவே மாட்டேன். நான் உண்டு என் வேலை உண்டுன்ட்டு நான் இருந்திருப்பேன் தெரியுமா? ஓஹோ, இதெல்லாம் நான் சொல்லி வேற உனக்கு தரணுமா? இதெல்லாம் உனக்கே புரிய வேண்டாம். பூமாரி, டீ காஃபி கொண்டு வரட்டா? ஐயோ அம்மா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஏன், என்னாச்சு பூமாரி? மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. காலேஜ் போனியா? ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. என்ன பிரச்சனை இருக்க போற? ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியா? அதுக்கு இல்லைம்மா, உன் மூஞ்செல்லாம் ஒரு மாதிரியா இருக்க. காலேஜில் எந்த பிள்ளையாச்சும் ஏதாவது உன்கிட்ட கேட்டுச்சுங்களோ? ஆமாம், உங்கள் பொண்ணுக்கிட்ட யாரும் எந்த விஷயத்தையும் கேட்கல. ஆனால் உங்கள் பொண்ணு தான் ஊர் ஃபுல்லாக சொல்லிட்டு வந்திருக்கா, எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு. அட, என்ன சொல்ற பூமாரி? ஏமா எல்லார்கிட்ட ஏன் சொன்ன உண்மையை? அம்மா, எனக்கு தெரியாது. நான் 2 பேர்கிட்ட தான் சொன்னேன். அவங்க யாருமே ஷேர் பண்ண மாட்டாங்க. அவங்க என்கிட்ட அக்கா அக்கான்னு பேசினாங்க, அதனால ஷேர் பண்ண மாட்டாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்த மலர் தான் தேவையில்லாம எனக்கு குழப்பி விடும். இங்கே பாரு பூமாரி, இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் எங்கள் காலேஜில் நிறைய பிள்ளைங்களுக்கு நடந்திருக்கு. அதனால தான் நான் உனக்கு சொல்லி தர்றேன். நீ என்னன்னு பார்த்தா நான் உனக்கு குழப்பி விடுறேங்கிற. இதே மாதிரி தான் ஒரு பொண்ணு எங்கள் காலேஜுக்கு புதுசாக வந்து சேர்ந்தா. அவளோட பிரச்சனை எல்லாத்தையுமே காலேஜில் சொன்னா ஒரு பொண்ணுக்கிட்ட. அவள் என்ன பண்ணா தெரியுமா? காலையில் தூங்கி எஞ்சிக்கிறதுக்குள்ள ஹாஸ்டல் மேட்கிட்ட எல்லாம் எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டா. கடைசியில் அது பெரிய பிரச்சனையாயிடுச்சு. அவளோட விஷயம் காலேஜில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் பசங்கள்லாம் அவளை எப்படி ஓட்டினாங்கன்னு தெரியுமா? அதனால் அவன் என்ன பண்ண தெரியுமா? காலேஜே வேணான்னு சொல்லிட்டு ஊரை பக்கம் கிளம்பிட்டா. ஐயோ மலர், என்ன மலர் சொல்ற? நீ சொல்றதை கேட்டா எனக்கு பயமா இருக்கு. உண்மையிலே தான் பூமாரி, அதுக்காக தான் சொல்கிறேன், யார்கிட்ட எதையும் ஷேர் பண்ணாதேன்ட்டு. சரி விடுமா, ஏதோ தெரிஞ்சாச்சுல, விடு. 2 பேருக்கும் டீ போட்டு எடுத்துட்டு வரவா? இந்த அம்மா வேற. இப்போ டீயா ரொம்ப முக்கியம். நாங்கள் எதை பற்றி பேசிட்டு இருக்கோம், நீங்கள் எதை பற்றி கேட்டுட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு போங்க இங்க இருந்து. ஏண்டி இப்படி எரிஞ்சு விழுற? டீ போட்டு தரவான்ட்டு கேட்கறது ஒரு குத்தமா? அம்மா, இப்போதைக்கு எதுவும் வேணாமா. ஏன் பூமாரி, ரொம்ப டயர்டா இருக்கியோ? சரி நீ வா, கொஞ்ச நேரம் தூங்கு, வா ரெஸ்ட் எடு. அம்மா, பேசிட்டு இருக்கல அவள்கிட்ட, நீங்கள் போங்க ஃபர்ஸ்ட். இவன் ஏன் இந்த மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்னத்தை பண்ணுங்கடி. ஏன் மலர் அம்மா கிட்ட கோவப்படுற? நான் தான் தப்பு பண்ணேன், என்ன வேணா திட்டு. தேவையில்லாம அம்மா கிட்ட இப்படி எல்லாம் எரிஞ்சு விழாது, எனக்கு சுத்தமா பிடிக்கல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரி, வேற ஏதாவது பிரச்சனை ஏதாவது நடந்துச்சா எப்படி காலேஜில்? ஏன் மலர், ஏன் இப்படி உட்காந்து என்கிட்ட கொஸ்டினா கேட்டு கொல்லுற? எதுவும் நடக்கலன்னு சொல்லிட்டேன்ல. இங்க பாரு, நிறைய பிரச்சனை நடக்கும். ஏதாவது நடந்துச்சுன்னா என்கிட்ட வந்து சொல்லு, சரியா? சரி. காலேஜில் யாரையாச்சும் பார்த்த? பார்த்தடா, யாரையுமே பார்க்கலையே. இல்ல, நமக்கு தெரிஞ்சவங்க யாரையாச்சும் பார்த்த? இல்லையா? ஏன், நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் அங்கே படிக்காங்களா? என் மலர், முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. நான் அவங்க கூட போயிருப்பேன் காலேஜுக்கு. நல்லா ஆள் வந்து சேர்ந்தேன். யார் படிக்கா சொல்லு. இல்ல யாரும் படிக்கல, உன்கிட்ட கேட்க. யாரும் படிக்கலங்கிற, என்கிட்ட கேட்கன்னு சொல்ற. ஒன்றும் புரிய மாட்டேங்குது போ. நீ பேசுற பேச்சே புரிய மாட்டேங்கி. யாரும் படிக்காட்டு நீ தான் சொன்ன, இப்போ படிக்கலங்கிற. என்னதான் பேசுற? மூளை ஏதாவது குழம்பிட்டா உனக்கு? அப்படி இல்ல, யாரோ படிக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அதை தான் உங்ககிட்ட கேட்க. நான் என்ன காலேஜில் போய் பார்க்க செஞ்சேன்? நீ தானே போயிட்டு வந்த, அதான் யாராச்சும் கடலில் மாட்டினாங்களான்னு கேட்க. இதுவரை யாரும் மாட்டல. அப்படியே யாராச்சும் மாட்டினா நான் உங்ககிட்ட வந்து சொல்றேன், ஓகே? ஓகே.